இன்னைக்கு நாம டேஞ்சரஸ் குயின் இந்த சீரீஸ்ல 7வது எபிசோட பார்க்க போறோம். கடைசியா என்ன பார்த்தோன்னு ஞாபகம் இருக்கா? காங்கின்மை யூஸ் பண்ணி குயினை அட்டாக் பண்ண, அதை தொடர்ந்து குயினோட அம்மா, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நீ என் பொண்ணு கூட இருக்கிற வர அவமானமும் ஆபத்தும் தான் அவ கூட இருக்குன்னு சொல்லி போனிதாவை குயினோட லைஃபை விட்டு போக சொல்ல, அப்ப போனிதாவும் குயின் சரியாகிற வர அவங்க கூட இருந்து அவங்கள பாத்துக்கிற வாய்ப்பை எனக்கு கொடுங்க, ஒன்ஸ் குயின் ரெக்கவர் ஆனதும் நானே அவங்களோட லைஃபை விட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் அவ சொன்ன மாதிரியே குயின் சரியானதும் அதை பண்றதுக்கு மனசு இல்லைனாலும் வேற வழி இல்லாம நான் பணத்துக்காக தான் உங்க கூட இருந்தேன், இப்ப அதை விட அதிகமாவே எனக்கு கிடைச்சிருக்கு, இனி நீங்க எனக்கு தேவைப்பட மாட்டீங்கன்னு குரல் நடுங்க சொல்லிட்டு குயினை விட்டு போனதையும் பார்த்தோம். இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறது இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல கொஞ்ச நாளைக்கு அப்புறம் குயினை தான் காட்டுறாங்க. அவ ஆபீஸ்ல ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. ஒவ்வொருத்தரும் அவங்களோட வழிய ஒவ்வொரு விதமா வெளிப்படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வகையில குயின் அவளோட வழிய பிசினஸ்ல காட்டிட்டு இருப்பா. சோ இவ இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அப்ப குயின் என்ன உள்ள வருவாரு. வந்தவரு, போதும் குயின், எவ்வளவு நாள் இப்படியே இருப்ப, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ல, அப்ப குயின் எதுவும் நடக்காத மாதிரி, எனக்கு நாளைக்கு மீட்டிங் இருக்கு, அதுக்கு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும்னு சொல்ல, அப்ப குயின் என்ன, இங்க இந்த ஆபீஸ்ல நீ மட்டும் இல்ல, எல்லா வேலையும் நீயே பார்க்கணும்னு அவசியமும் இல்ல, சோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, பிரேக் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, பட் குயின், எனக்கு தெரியும், பட் இத நான் தானே பண்ணி ஆகணும் அப்படின்னு பேசிட்டு அந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்க. அப்புறம் அடுத்த நாள் மீட்டிங்லயும் செம்ம கெத்தா போய் நிற்போம். அங்க அவளோட நியூ ப்ரப்போசலை பத்தி பேசுவான். அதாவது கடைசியா அந்த ஸ்லம் ஏரியாவுக்கு பதிலா வேற ஒரு பிளேஸ பத்தி சொல்லுவாள்ல, அப்ப கூட ஓட் பண்ணி டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்களே, அதே ப்ராஜெக்ட் தான். பட் இந்த முறை அதை விட ஒரு பெஸ்டான சைட் இருக்கு. இந்த சைட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சிட்டிக்குள்ளவே இருக்கு, அண்ட் அந்த ஏரியா பக்கத்திலேயே ஸ்கைலைன் ட்ரெயினும் வரப்போகுது. ஸோ இந்த ஏரியாவை நம்ம சூஸ் பண்ணோம்னா அந்த ஸ்லம் ஏரியால கிடைக்க இருக்கிற ப்ராஃபிட்டை விட 30 மடங்கு அதிகமா இங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. பட் அப்போ வழக்கம் போல அந்த ப்ராப்ளம் பண்ற அதே சாங், அது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், அது வரும்னு எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க அப்படின்னு கேட்பாரு. அப்ப குயினும், இந்த டீட்டெயில நான் எதுவும் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல, எல்லாத்துக்குமே என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, நீங்க விருப்பப்பட்ட அந்த டீட்டெயில நான் உங்களுக்கு அனுப்புறேன், உங்க தரப்புல நீங்களே வெரிஃபை பண்ணுங்கன்னு சொன்னா, அட எதுக்கு இதெல்லாம், கடைசியா நம்ம ஓட் பண்ணி தானே டிசைட் பண்றதா பேசியிருந்தோம், பின்ன எதுக்கு இப்ப இந்த புது ப்ராஜெக்ட், நீங்க எதுக்கு போர்டு மெம்பர்ஸ்க்கு யோசிக்க டைமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, சரி இப்பவே ஓட் பண்ணி டிசைட் பண்ணிடுவோம், யாருக்கெல்லாம் உங்களோட ஐடியா பிடிக்கலன்னு எல்லாருமே தெரிஞ்சுப்போம் அப்படின்னு குயினை டம்ப் பண்ற நோக்கத்திலேயே பேசிட்டு இருப்பாரு. பட் அப்போ குயின் கொஞ்சம் கூட யோசிக்காம ரொம்ப கான்பிடென்டா கிங்க பார்த்து அந்த ஓட்டிங்குமே ஓகே சொல்லுவான். அப்புறம் இந்த ஓட்டிங்குமே ஸ்டார்ட் ஆகும். பட் ஒரு 4 பேர் மட்டும்தான் குயினுக்கு ஆதரவா அவங்களோட கையை உயர்த்துவாங்க. அங்க மொத்தம் ஒரு 10 பேர்கிட்ட இருப்பாங்க, வெறும் 4 பேர் கை தூக்கணும். அந்த சாங் குயினை தோக்கடிச்சதாவே நினைச்சு கர்வத்தோட குயினை பார்ப்பாரு. பட் அப்போ குயின் அதே கான்பிடென்டோட சாங் பக்கத்துல இருக்கிற போர்டு மெம்பர்ஸ பாப்பா. இவ இப்படி பார்க்க அந்த சாங் பக்கத்துல இருந்த ஒவ்வொருத்தருமே 1 by 1 குயினுக்கு ஆதரவா ஓட் பண்ணுவாங்க. இத சாங் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாரு. சோ இங்க என்ன நடக்குதுங்கிற மாதிரி குழப்பத்தோடையே அந்த போர்டு மெம்பர்ஸ பார்க்க, அப்ப காட்ஸ் உள்ள என்ட்ராகி கரப்ஷன் பண்ணதா சொல்லி சாங் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த சாங் கம்பெனிக்கு எதிராக ஒரு ஃப்ராட் வேலை பார்த்திருப்பார் போல. அதை எவிடன்ஸோட குயின் கண்டுபிடிச்சு அந்த எவிடன்ஸை இந்த சாங்குக்கு ஜால்ரா போற போர்டு மெம்பர்ஸை கூப்பிட்டு அவங்க முன்னாடி அந்த ஆதாரத்தை தூக்கி போட்டு அவர் ஃப்ராடு பண்ணிருக்காருன்னு ப்ரூவ் ஆயிருக்கு, இனி அவருக்கு யாராவது சப்போர்ட் பண்ணா அவங்களும் இந்த ஃப்ராட்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு இந்த கம்பெனி யோசிக்கும் அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா மிரட்டிட்டு தான் இந்த மீட்டிங்கே வந்திருப்பான். குயின் கொடுத்த எவிடன்ஸ் எல்லாமே பக்காவான எவிடன்ஸா இருக்கும். அதான் சாங்குக்கு ஆதரவா இருந்த அந்த போர்டு மெம்பர்ஸுமே சாங்கை விட்டுட்டு குயினுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. பட் லைட்டா குயினுக்கு பயந்தான் குயினுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இப்போ இப்படி அந்த சாங் அரெஸ்ட் பண்ணிட்டு போக போர்டு மெம்பர்ஸ் எல்லாரும் குயினுக்கு சப்போர்ட் பண்ண, அப்ப குயினும் கெத்தா எழுந்து, ஒரு பிசினஸ் உமனா என்னோட கடைசி ப்ராஜெக்ட் இது,
இதுக்கப்புறம் நான் பாலிடிக்ஸ்ல என்ட்ராக போறேன். பட் ஒரு பிரசிடெண்டா நான் இந்த சேர்ல இருக்கிற வரை இந்த கம்பெனிக்கு எது நல்லதோ அது வெளிப்படையாவும் தெளிவாவும் நடக்கும்னு சொன்னேன். அப்ப பயத்துல குயினுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுமே குயினை லீடரா ஏத்துக்கிட்ட மாதிரி குயினை பார்க்க குயின் அந்த மீட்டிங்கை முடிச்சிட்டு கெத்தா வெளியே வரும். இது குயினுக்கு ரொம்ப பெரிய வெற்றி. பட் அந்த வெற்றியோட சந்தோஷம் கொஞ்சம் கூட குயினோட முகத்துல தெரியாது. அதில் ஏதும் மாற்றம் இல்லை, பிரிவென்றால் உறவுண்டு, அதனாலே வாட்டம் இல்லை. மறைப்பதால் நீ மறைப்பதால் என் காதல் மாய்த்து போகுமா? நீயா பேசியது என் அன்பே, நீயா பேசியது. அந்த மாதிரி மோனிதா கடைசியா பேசினது அவன் மைண்டுக்குள்ள ஓட ஒரு மாதிரி ஃபீல் ஆவாதான். பட் அப்புறம் அழக்கூடாது அழக்கூடாது, அவ என்ன வேணும்னு சொல்லுவாளா? சரி போகட்டும்னு அவளோட அந்த ஈகோவை முன்னாடி நிறுத்தி அதை சமாளிச்சிட்டு இருப்பான். அப்ப குயினுக்கு ஒரு மெசேஜ் வரும். லின் தான் பண்ணிருப்பான். மீட் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது, நைட்டு கிளப்புக்கு வான்னு சொல்லி. அப்ப குயினும் அதை பாப்பா. பார்த்ததும் குயினுக்கு போனிதா கூட இருந்த அந்த ஸ்வீட் மூமெண்ட் எல்லாம் கண் முன்னாடி வர அவ்வளவுதான். அந்த ஈகோ ஒரு நிமிஷம் உடைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அப்புறம் டக்குன்னு அகைன் போனை தூக்கி ஓரமா வச்சுட்டு கெத்தா இருக்கிற மாதிரி காட்டிப்பான். பட் நைட்டு பார்த்தா கிளப்போட வாசல்ல தான் வந்து நிற்பான். பட் அங்க பார்த்தா எதிர்த்தாப்புலயே போனிதா கஸ்டமருக்கு சர்வ் பண்ணிட்டு இருப்பான். அது குயின் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டேன். ஸோ போனிதாவை பார்த்ததும் பணத்துக்காக விட்டுட்டு போறேன்னு சொன்னா பின்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு குழப்பத்தோடையும் அண்ட் கொஞ்சம் ஃபீலோடையுமே போனிதாவை பார்த்துட்டு இருந்தா அங்க பாடி கார்டுமே குயினோட கண்ணில் படுவார். அப்ப குயின் அதையும் நோட் பண்ணிட்டேன். சாம் இவன் இங்க என்ன பண்றான்னு பார்க்க அப்ப பாடி கார்டு குயினை பார்த்துட்டு ஓட பார்ப்பாரு. அப்ப குயின், நில்ல சாம், இங்க என்ன பண்ற? உன்னை இன்னைக்கு நான் வர சொல்லவே இல்லையேன்னு கேட்க, அது நீங்க சொல்லல, பட் உங்களுக்காக தான் வந்தேன், உங்களுக்காக போனிதாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், என்கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு குயின், அவங்க அந்த மணி யூஸ் பண்ணிக்கவே இல்லைன்னு கடகடன்னு ஏதோ சொல்ல வருவாரு. பட் குயின் தடுத்து, எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம்னு சொல்ல. பட் சாம் நிறுத்தாம, அவங்க இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க குயின், அவங்க ஃப்ரெண்ட் கூட கூட இருக்க முடியாத சுச்சுவேஷன், தங்குறதுக்கு வீடு கூட பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்ன. எந்த ஏரியால பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு குயின் கேட்டுருவா. அப்போ பாடிகார்டு, சரி நான் தான் சொன்னேன் இல்ல, நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு இப்பவும் அவங்க மேல அக்கறை இருக்கு தானே, ஒத்துக்கோங்கன்னு சொன்னேன். அப்போ குயின் சண்டனா ப்ரெசண்ட்டுக்கு வந்து, வளராத சார், அப்படிலாம் எதுவும் இல்லை, அவ எங்க வேணா வீடு பார்த்துட்டு போகட்டும், தட்ஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக பார்ப்பேன். அப்போ பாடிகார்டு, ஃபர்ஸ்ட் டைம் இப்படித்தான் அக்கறை இல்லாம நடிச்சீங்க, அப்புறம் அவங்க வீட்டு வாசல்ல போய் நின்னீங்க, இப்ப ஏதோ அங்க போய் நின்றாதீங்க, இப்ப அவங்க அங்கெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி சொன்னேன். போன குயின் நின்று, இப்ப என்ன சொன்ன சாம் அப்படின்னு முறைக்க, அப்புறம் பாடி காடுமே ஒண்ணு இல்லையே அப்படின்னு மழுப்புவாரு. அப்ப குயின், உனக்கு வர வர வாய் அதிகமாயிட்டே போயிருக்கு சாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எது தாப்புலையே போனிதா வந்து நிற்பான். அவ்வளவுதான். போனிதாவை பார்த்ததும் அப்படியே அந்த கோபம் மாறி மெல்ட் ஆகி பார்ப்பான். அப்ப போனிதாவுமே அதே ஃபீலோட குயினை பார்ப்பான். பட் அப்புறம் குயினுக்கு போனிதா பேசினது மைண்டுக்கு வர டக்குன்னு அந்த ஃபீல் ஈகோவா மாற அப்படியே கோபமா போனிதாவை கடந்து போற மாதிரி காட்டுவான். அப்ப போனிதாவுக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் அவ பேசின பேச்சுக்கு குயின் பண்றது சரிதானே. ஸோ அந்த ஃபீல்லையே குயின் பண்றது சரிதாங்கிற மாதிரி அவளும் ஃபீல் பண்ணிட்டு அவளோட ஒர்க்கை பார்த்துட்டு இருப்பான். அப்ப கவுண்டர்ல குயினோட ஆர்டரை போனிதா கிட்ட கொடுப்பாங்க. அப்ப போனிதாவுக்கு அகைன் குயின் முன்னாடி போய் நின்று அவங்களை கஷ்டப்படுத்த வேணாம்னு தோணும். ஸோ அந்த ஆர்டரை வேற பொண்ணுகிட்ட கொடுத்து விட்டுருவோம். பட் குயின் போனிதா சர்வ் பண்ண வருவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பா போல. அங்க வேற பொண்ணை பார்த்ததும் அவளோட அந்த ஈகோ மொத்தமாவே உடைஞ்சு போய் அங்கே போனிதா எங்க இருக்கா, ஏன் அவ வரலன்னு சுத்தி சுத்தி பார்த்து ஃபீல் பண்ற மாதிரி காட்டுவாங்க.
அப்புறம் அடுத்த நாள் காலையில போனிதாவோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க சோதாட்டுறதுக்கு காசு எடுத்துட்டு கிளம்புவாங்க. அப்ப அங்க காங்கோட ஆள் ஒருத்தன் வந்து அவங்க கிட்ட இருந்து அந்த பேங்கை பிடுங்கிட்டு, என்னோட பாஸ் இதை திரும்ப வாங்கிட்டு வர சொன்னாங்க, உனக்கு ஏதாவது பேசணும்னா பாஸ் கிட்ட பேசிக்கோன்னு சொல்லி குயினோட அட்ரஸ் கொடுத்துட்டு போவோம். அப்ப போனிதா அம்மாவும் அதை நம்பி குயினோட வாசல்ல வந்து நின்னு போனிதா போனிதா வெளியே வாடின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கோம். இவங்களுக்கு போனிதா குயினை விட்டுட்டு போனது கூட தெரியாது போல. சோ இந்த அம்மா இப்படி கத்திட்டு இருக்க, அப்ப குயின் சாம் கூட வந்து போனிதா எங்க இல்ல, அவ எப்பவோ என்னை விட்டு போயிட்டான்னு சொன்னா, ஓ அந்த நன்றி கிட்ட உன்னையும் டம்ப் பண்ணிட்டு ஓடிட்டாளா, இருந்துட்டு போட்டோம், அதுக்காகவா உன்னோட ஆளை அனுப்பி உன்னோட பணத்தை திரும்ப வாங்கிட்டு வர சொன்னேன், நான் ஆல்ரெடி அவளை உன்கிட்ட வித்துட்டேன், சோ கொடுத்த பணத்தை நீ திரும்ப வாங்க கூடாது, ஒழுங்கா என்னோட பணத்தை திருப்பி கொடுத்துருன்னு பேசிட்டு இருக்கோம். அப்ப குயின் என்ன வளர்றீங்கிற மாதிரி பார்க்க, அப்ப போனிதா அம்மா நடந்ததை சொல்லி அந்த அட்ரஸ் நீட்டுவாங்க. அப்ப குயின் அதை வாங்கி பாப்பா. பார்த்ததுமே அவளுக்கு புரிஞ்சிடும் இது காங்கோட வேலை தான். சோ கொடுத்ததை திரும்ப வாங்குற பழக்கம் எனக்கு கிடையாது, இதை நான் பண்ணல, ஒழுங்கா கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணதை மனசுல வச்சுட்டு நடந்துக்கோங்க, இப்படி ஆதாரம் இல்லாம என்னோட ரெப்யூட்டேஷனை பாதிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும்னு மிரட்டிட்டு உள்ள போயிடுவோம். அப்ப சாம் பின்னாடியே வந்து அந்த அட்ரஸ் பேப்பரை வச்சுட்டு யார் இந்த மாதிரி பண்ணிருப்பான்னு பேச, வேற யாருன்னு நினைக்கிற சாம், என்னோட இமேஜ் இங்க காலி பண்ண நினைக்கிறது இங்க ஒருத்த மட்டும்தான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள காங்கிட்ட இருந்து கோயினுக்கு மெசேஜ் வரும். உனக்கு கடைசியா சொல்றேன் கோயின், எனக்கு எதிரியா மாற நினைக்காத அப்படின்னு. அப்ப சாம், இவன் அடங்க மாட்டானே குயின், அவன் உங்களை வச்சு விளையாட பாக்குறான், அவனுக்கு ரிப்ளை பண்ணாதீங்கன்னு சொன்னா குயின் காலை பண்ணுவான். அப்ப சாம், சொல்ற எதையும் காதுல வாங்க மாட்டீங்களேன்னு இரிட்டேட் ஆவார். பட் குயின் காங் அட்டன் பண்ணதும் இப்ப என்ன சொல்ல வரேன்னு கேட்பான். அப்ப காங், நான் என்ன சொல்ல வரேன், நீ நாளைக்கு கேம்பெயின் பண்ண போறேன்னு கேள்விப்பட்டேன், அதான் ஜஸ்ட் உனக்கு விஷ் பண்ணலான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல. அப்ப குயின், பூச்சாண்டி காட்டுறியா, உன்னால என்ன ஏதாவது பண்ண முடியும்னு நினைக்கிறியா என்ன, நான் திரும்பவும் சொல்றேன் காங், என் எதிரியா இருக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும், நீ அவ்வளவு ஒருத்து இல்லைன்னு சொல்ல. ரியலி குயின், சரி நாளைக்கு பார்க்கலாம், யாரோட கை இங்க ஓங்கி இருக்குன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவோம். பட் அப்பவும் குயின் பயப்பட மாட்டேன். பட் சாம் கண்டிப்பா இதுல ஏதாவது பிளான் இருக்க சான்ஸ் இருக்குன்னு கிங் கிட்ட நடந்ததை சொல்லுவாரு. அப்ப கிங்கும் காங்க பார்க்க போவார். இப்ப உனக்கு என்னதான்டா ப்ராப்ளம், எதுக்காக இப்படி விளையாடிட்டு இருக்க அப்படின்னு கேட்டு. பட் காங், நான் என்ன பண்ணேன் கிங், உன் தங்கச்சி எவ்வளோ பெரிய புத்திசாலி, என்னால போய் அவளை ஏதாவது பண்ண முடியுமா என்ன, இது நடக்கிற எல்லாமே உன் தங்கச்சி அவளுக்கு அவளையே வச்சுக்கிட்ட சூனியம்னு போனிதாவை மீன் பண்ணி சொல்ல. அப்ப கிங் அவனோட சட்டையை பிடிச்சு, குயினுக்கு ஏதாவது நடந்தது, இந்த முறை நான் யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன், உன்னை மொத்தமாவே முடிச்சிடுவேன்னு ரொம்ப கோபமா சொல்லிட்டு போவார். பட் அப்பவுமே இந்த காங் பயந்த மாதிரியே தெரியாது. ஆனா கிங் அவன்கிட்ட கோபப்பட்டாலுமே இவன் ஏதாவது பண்ணிடுவானோ அப்படிங்கிற கொஞ்சம் பயத்திலேயே போற மாதிரி காட்டுவாங்க. இவர் இப்படி பயத்துல போக அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல காங்கோட அப்பா ரொம்ப டென்ஷனா வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்ப காங்க ரொம்ப சின்ன பையனா இருப்பான். சோ அவன் ஓடி வந்து, என்னாச்சுப்பா, ஏன்பா இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அப்ப காங்கோட அப்பா அவர் ஊழல் பண்ணதை சொல்லி வாசிம் அவர் பார்ட்டில இருந்து வெளியே அனுப்பிட்டதா சொல்லுவார். இவர் வாசிமோட பார்ட்டில தான் மெம்பரா இருந்திருப்பார் போல. சோ அதை கேட்டதும் காங்க, ஏன்பா நீங்க அப்படி எதுவும் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க, அப்ப காங்கோடப்பா, நீ எல்லாம் என் பையனடா, இதை யாரு நம்பினாலும் நீ நம்பலாமா, நான் அப்படி எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அப்ப காங்கோ அவங்க அப்பாவை நம்பி கிங் கிட்ட போய் பேசுவான். என் அப்பாவுக்கு எதிராக கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாமே போய், சோ அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சு என்னோட அப்பாவை காப்பாத்துன்னு சொல்லி. பட் அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கொடுத்ததே குயின் தான் போல. சோ அது பொய்யான ஆதாரம்னு சொல்ல குயினுக்கும் காங்குக்கும் இடையில அங்க சண்டையே வந்திருக்கும். அந்த ஆர்கியூமெண்ட்ல காங், அது வெறும் பேப்பர்ஸ், அது இன்னொரு முறை ரீசெக் பண்ணுங்க, என் அப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு
ரொம்பவே அப்பா மேல உள்ள பாசத்துல பேசிட்டு இருப்பான். அப்ப கிங்குமே, இல்ல அந்த ஆதாரத்தை நானும் ரீசெக் பண்ணிட்டேன், உன் அப்பா தப்பு பண்ணது உண்மைதான் அப்படின்னு சொல்லி புரிய வைக்க வருவார். பட் காங்க, அந்த பேப்பர்ஸையே நம்புறீங்க, அது இல்லாம ஜஸ்ட் பேப்பர் தானே, அதை டிஸ்ட்ராக்ட் பண்ண போதாதா, அதுல இருக்கிறது உண்மையும் கிடையாதுன்னு திரும்ப திரும்ப பேச, அப்போ குயின் டென்ஷன் ஆகி, சரி நான் கொடுத்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் திரும்ப ரீசெக் பண்ணுவோம், ஒருவேளை இந்த முறை உன் அப்பா தப்பு பண்ணது ப்ரூவ் ஆனா உன் அப்பா அதை ஒத்துப்பாரா, எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்பாரா அப்படின்னு சொல்ல, அப்பாவை மன்னிப்பு கேட்க சொன்னா யாருக்கும் கோவம் வரும்ல. அந்த கோவத்துல காம் குயின் அடிக்க போவோம். அப்ப கிங் அவனை தடுத்தடிச்சிருவோம். அப்ப காம் கோபத்துல, நீ என்ன அவ்வளவு பெரிய புத்திசாலியா குயின், உன் கர்வத்தை அழிச்சு உன்னை என் கைப்படாமலே அழிச்சு காட்டுவேன்னு அன்னைக்கு சவால் விட்டுருப்பான். அதை நினைச்சுதான் கிங் பயந்து போயிருப்பார் போல. சோ இப்படி இங்க பிளாஷ்பேக் முடிய, அப்ப காங்கும், உன் தங்கச்சி நாளைக்கு சாவா, பட் அது என்னோட கைய இருக்காதுன்னு வில்லத்தனமா சொல்ல. நெக்ஸ்ட் டே கேம்பெயின்ல தான் காட்டுறாங்க, அங்க குயின், நான் குயின் கீராபாத் நம்பர் 1 கேண்டிடேட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி அவளோட ஸ்பீச் அழகா கொடுக்க, அங்க இருக்கிற ஏரியா பீப்புளும் குயினுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி கிளாட் பண்ணி ஆரவாரம் பண்ணிட்டு இருக்க. வாவ் குயின் வாவ், என்னோட சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு காங்க வந்து நிற்பான். அப்ப கிரௌட் எல்லாருமே அவனை திரும்பி பார்ப்பாங்க. அப்ப காங்கும் அதே இடத்துலயே அவனோட ஸ்பீச்சையுமே கொடுப்பான். பட் இந்த குயின் நிக்கிற வாசிமோட கட்சிக்கு இருக்கிற ஆதரவு இந்த காங்குக்கும் காங்கோட அப்பாவோட கட்சிக்குமே இருக்காது போல. சோ கிரௌடு எல்லாருமே அவனை அவாய்ட் பண்ணிட்டு குயினை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்ப குயினுமே தொடர்ந்து அவனோட ஸ்பீச் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவான். அப்ப அங்க காங்க இரிட்டேட் ஆக, கன் ஃபயர் ஆகிற சவுண்டு கேட்க எங்க இருந்தோ ஒரு புல்லட் வரும். அவ்வளவுதான், குயின் சாப்டர் க்ளோஸ் நம்ம நினைக்கும் போதே. பட் இப்ப கரெக்டா போனிதா குயினுக்கு முன்னாடி வந்து அவளை இழுத்துட்டே விழுவான். அங்க ஷூட் பண்ணது கிம் தான். இவன் ஷூட் பண்ண போனிதா குறுக்க வர, எங்க போனிதாவை ஷூட் பண்ணிட்டோமோன்னு பதட்டமாகி போனு கத்திட்டு, அப்புறம் அங்க ஒரு கலவரம் வர்ற மாதிரி இருக்க, கிம் அந்த பதட்டத்திலேயே அதுக்கு மேல ஷூட் பண்ணாம அங்கிருந்து ஓடிடுவான். பட் இங்க போனிதாவை பார்த்தா அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது. அவன் ஜஸ்ட் குறுக்க மட்டும் வராம குயினை இழுத்துட்டே விழுந்திருப்பான்ல, அதுல ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடும். பட் குயினோட கையில இருந்து ப்ளீட் ஆகும். புல்லட் ஜஸ்ட் அவளோட கையை உரசிட்டு போயிருக்கும் போல. ஸோ அந்த ப்ளீடை பார்த்ததும் குயின், நீங்க ஓகேவா, வேற எங்கேயும் அடிபட்டிருக்கான்னு போனிதா பதட்டமாக ஆரம்பிக்க, அங்க இருந்த சாம் குயினை ப்ரொடெக்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போங்கன்னு கேம்பெயின் ஆளுங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கன்னு இங்க ஒரு கலவரமே நடந்துட்டு இருந்தா, குயின் போனிதாவோட கண்ணுல தெரியற அந்த காதலை மட்டுமே அவங்களும் ஃபீலிங்க பார்த்துட்டு இருப்போம். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து குயினை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. பட் ஸ்டில் அவளோட மைண்ட்ல போனிதா அவளை ப்ரொடெக்ட் பண்ணது, அவளோட கண்ணுல தெரிஞ்ச அந்த ஃபீலிங் மட்டுமே சுத்திட்டு இருக்க. நான் வேண்டான்னு தானே போனேன், நான் எதுக்காக இன்னைக்கு வந்தேன், எதுக்காக என்ன காப்பாத்துறதுக்காக நீ ரிஸ்க் எடுத்த, அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ இவ இப்படி யோசிச்சுட்டு இருக்க. அப்ப குயினோட அண்ணா உள்ள வருவாரு. வந்தவர், இந்த காங்கி இவ்வளவு தூரம் போவான்னு நான் யோசிக்கல, அவனை நான் சும்மாவே விட மாட்டேன்னு டென்ஷன் ஆவார். அப்ப குயின், அது அவன் பண்ண மாதிரி தெரியல, அவன் எனக்கு முன்னாடிதான் நின்றுட்டு இருந்தான், இவ்வளவு ஒப்பனை இந்த ஷூட்டை பண்ண அவன் முட்டாள் இல்லைன்னு சொல்ல. அப்ப சாமுமே, ஆமா அது அவரு கிடையாது, நான் அவரையே தான் பார்த்துட்டு இருந்தேன், அவரு இல்லைன்னு சொல்ல. அப்ப குயின் என்ன, அப்ப அது யாரு பண்ணது சாம், அது யாருன்னு பாரு, இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், எனக்கு உடனே அப்டேட் பண்ணுன்னு சொல்லி சாம் அங்கிருந்து அனுப்பிட்டு, அப்புறம் குயின் ஏதோ யோசனையில இருக்கிறத நோட் பண்ணிட்டு, என்னாச்சு குயின், நீ நல்லா இருக்கியான்னு கேட்பாரு. அப்ப குயினோ, நான் நல்லா இருக்கேனா, அந்த கேம்பெயின்ல இருந்த எல்லாரும் நல்லா இருக்காங்களா, அவங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு போனிதாவை நினைச்சு கேட்பான். அப்ப குயின் என்னவும், யாருக்கும் எதுவும் ஆகல, எல்லாரும் சேஃபா இருக்காங்க, நல்லா இருக்காங்கன்னு சொல்ல, எங்க போனிதாவை காட்டுறாங்க. குயினுக்கு ப்ளீட் ஆயிருக்கும்ல, ஸோ எப்படி இருக்கா, நல்லா இருக்காங்களான்னு யோசிச்சு குயினை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவான். பட் உள்ள போறதுக்குள்ள குயினோட அம்மா பார்த்துருவாங்க. பார்த்ததும் போனிதா பின்னாடியே போய் நெல்லுன்னு சொல்ல, அப்ப போனிதா டக்குன்னு,
என்ன மன்னிச்சிருங்க, நான் என்னோட ப்ராமிஸை மீறிட்டேன்னு எனக்கு தெரியும். நான் குயினை விட்டுட்டு போயிடுறேன்னு கிளம்ப பார்க்க, அப்ப குயின் அம்மா, இரு, நீ குயினை பார்க்கணும்னு நினைச்சா போய் பாரு, பட் பண்ண ப்ராமிஸை மட்டும் மறந்துடாதன்னு சொல்லிட்டு போற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் அங்க சீன் கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன் பார்த்தோம்னா குயின் போனிதாவை பார்க்க கிளப்புக்கு போவான். பட் வழக்கம் போல போனிதாவை புக் பண்ணிட்டாங்கன்னு மேனேஜர் சொல்லுவாங்க. அப்ப குயின், நான் டபுள் பேமெண்ட் கொடுக்கறேன்னு சொல்ல, அப்ப அந்த மேனேஜருமே சிரிச்சிட்டேன் ஓகே சொல்லிடுவாங்க. அப்ப குயின் நம்மளோட டேபிளுக்கு போவான். அப்ப கொஞ்ச நேரத்துல ட்ரிங்க் எடுத்துட்டு போனிதாவுமே வருவான். பட் குயினை நிமிர்ந்து கூட பார்க்காம அந்த ட்ரிங்கை மட்டும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்போ குயின், என் வாழ்க்கையை விட்டு போக போறேன்னு சொன்னல, பின்ன எதுக்காக அந்த வாழ்க்கையை காப்பாத்த வந்தேன்னு கேட்பான். அவ போனிதா ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பார்ப்பான். அதுல காங் யார்கிட்டயும் சொன்ன பிளான் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுங்க, நாளைக்கு ஸ்டேஜ்லயே குயினோட கதை முடியணும் அப்படின்னு பேசிட்டு இருப்பான். அதை யோசிச்சு பார்த்துட்டு பட் எதுவும் சொல்லாம போனிதா அமைதியா இருக்க. அப்ப குயின், சரி, என் மேல உனக்கு அவ்வளோ அக்கறை இருந்தா எதுக்காக என்னை விட்டு போகணும்னு நினைச்சேன்னு கேட்போம். அப்ப போனிதாவோ, எனக்கு பயமா இருந்தது, நீங்க ரொம்ப உயரத்துல இருக்கீங்க, அதுக்கு எனக்கு தகுதி இல்லை, ஒருவேளை நான் ஆசைப்பட்டு கீழே விழுந்தா அதோட காயம் அதிகமா இருக்கும்னு அகேன் சேம் டைலாக சொல்ல. அப்ப குயினும், உனக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், உனக்கு விழுறது நினைச்சு பயமா இருந்தா டைட்டா பிடிச்சுக்கணுமே தவிர விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்ல. போனிதாவுக்கு எப்பவும் குயின் ஸ்டில் அதே குயினா இருக்கிறது நினைச்சு கண் கலங்க ஆரம்பிச்சிடும். போனிதாவோட கண் கலங்க குயினோட கண்ணுமே கலங்கும். அப்ப குயின் அங்க இங்கன்னு திரும்பி அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்படி வந்து உட்காருன்னு பக்கத்துல உட்கார சொல்லுவான். பட் போனிதா எல்லாம் அப்படியே இருக்க, பேப், உன்னை இப்படி உட்கார சொன்னேன் அப்படின்னு அவளோட ஆட்டிடியூட்ல சொல்ல. அப்ப போனிதாவும் போய் உட்காருவான். அப்ப குயின் போனிதாவோட கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு, நீ அழுத எனக்கு பிடிக்காது பேப், என்னால அதை பார்க்க முடியாது, இவ்வளவு நாள்ல எப்பவாவது நீ அழுற மாதிரி நான் நடந்துகிட்டேனா என்னால உறுதியா சொல்ல முடியும், நான் அப்படி நடந்துகிட்டதே இல்லைன்னு சொல்ல. அப்ப போனிதா, இல்ல ஆனான்னு ஏதோ சொல்ல வருவா. பட் அதுக்குள்ள குயின், ஆனா இப்படி எதிர்த்து பேசுறத மட்டும் நீ எப்பவும் நிறுத்த மாட்டேல்லன்னு சொல்லி கேட்ட போட்டுட்டு, அப்புறம் நான் தான் என்ன முழுசாவே உன்கிட்ட கொடுத்துட்டேன்ல, நான் ஒத்துக்கிறேன், என்னால உன்னை ஜெயிக்க முடியல, என்னை ஜெயிக்கிற வாய்ப்பை இதுக்கு முன்னாடி நான் யாருக்கும் கொடுத்ததும் இல்லை, என்கிட்ட திரும்ப வந்துரு பேப், என்னோட ஃபேவரட் ஆயிரு எப்பவும் போல அப்படின்னு சொல்ல. அப்போ போனிதாவுக்கு செம்ம ஃபீலிங்காக இருக்கும். ஸோ அந்த ஃபீலிங்லேயே குயினை பார்த்துட்டு, நீங்கள் நீங்கள் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க. அப்போ குயினும் அதுக்கு ஆமான்னு சொல்கிற மாதிரி போனிதாவை ஃபீலிங்காக பார்த்துட்டு ஹக் பண்ணிக்க. அப்போ போனிதாவுமே குயினை ஹக் பண்ணிப்பான். பட் ஏதோ ஒரு தயக்கம், மேபி குயின் அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாள்ல இனிமே குயினோட லைஃப்ல வர மாட்டேன்னு, அதை நினைச்சான்னு தெரியல. பட் ஏதோ ஒரு தயக்கத்தோடையே குயினோட காதலை முழுசா அக்செப்ட் பண்ணிக்க முடியாம, சேம் டைம் குயினை அவாய்ட் பண்ணவும் முடியாம, அவளும் அந்த லவ் ஃபீலோடையே குயினை ஹக் பண்ணி பட் அழுற மாதிரியும் காட்டி இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க. இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.